இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை பற்றி. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஏதோ பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு திருப்தி இல்லாத நிலை தான் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம், அதாவது லக்னத்திலேருந்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 6, 8, 10, 12 அப்படின்ற மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்காது. அப்போ குலதெய்வ அருள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பரிகாரங்களை செஞ்சுட்டு போயிட்டு வந்தோமா, நிச்சயம் குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உதாரணமாக ஒரு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு புதனாக இருந்து, அந்த புதன் நம்ம லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு வழிபாடு, அதாவது புதன்னாவே பெருமாள் வழிபாடுன்னு சொல்லுவோம். புதனுக்குரிய அதிதேவதையான அந்த பெருமாள் வழிபாடை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ அருள் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை இருக்கவங்க முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.